ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வாழைக்காய் கோலா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து வெஜிடேரியன்ஸுக்கு நல்ல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் மீட் இல்லாமல் ஒரு கோலா உருண்டை பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இதுக்கு வாழைக்காய் எடுத்து வேக வச்சுட்டு தொலியெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம மேஷ் பண்ணி எடுத்துப்போம். அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஜீரகம், பெருஞ்சீரகம், அப்புறமா கொஞ்சம் பூடு எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிடுங்க, இல்லை நச்சுட்டு அதை மேஷ் பண்ணிவிட்டு போடலாம். அதுக்கப்புறமா ஒரு 10-15 cashews போடுறேன். போட்டுட்டு உங்களுக்கு வேணுங்கிற மசாலா பவுடர் போடலாம். கரம் மசாலாவோ இல்லை சிக்கன் கறி பவுடர் ஏதாவது ஒன்று. நான் இதில் வந்து மிளகாத்தூளும் கொஞ்சம் கறி பவுடரும் போட்டிருக்கேன், மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், கொஞ்சம் காயம் எல்லாம் போட்டு இந்த மசாலாஸ் வந்து பேர்ன் ஆகிறதுக்கு முன்னே அடுத்து தேங்காய் போட்டுடலாம். போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கிற பனானா போடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு அப்புறம் கடைசியாக கொஞ்சம் நம்ம பொட்டுக்கடலை, அதாவது ரோஸ்டட் கிராம் தால் சொல்லுவோம்ல, அதில் கொஞ்சம் போட்டு கடைசியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் ஒரு பல்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கோலா உருண்டையெல்லாம் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா கோல்டன் அண்ட் கிறிஸ்பியாக இருக்குது. வெளியில் நல்லா கிறிஸ்பாகவும் உள்ளே கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். இது லஞ்சுக்கோ இல்லை நீங்கள் வந்து சைட் டிஷ் மாதிரியோ சாப்பிட்லாம். லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஜானூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.